எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் இந்த நாளிலே, இந்த 12ஆம் மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள் நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி. நம்முடைய தேசம் முழுவதும் பயங்கரமான அழிவுகள், இயற்கை அனர்த்தங்கள், பயங்கரமான பிரச்சனைகள் மத்தியிலே, அழிவுகள் மத்தியிலே நாம் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 390 பேர் மரித்திருக்காக இலங்கை தேசத்திலே. 360க்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். 3 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 11 லட்சம் 13 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பலத்த அழிவுகள் மத்தியிலே இந்த கிழமை நாம் கடந்து செல்கிறோம். அம்பாறை மாவட்டம், தென் இலங்கையின் தென் பகுதிகளிலே கிழக்கு மாகாணம் தோங்கி அப்படியே மத்திய மாகாணம், அதே போல் மேல் மாகாணம், வட மாகாணம், இப்படி இந்த புட்பா புயல் பயங்கரமான சேதத்தை விளைவித்து கொண்டு நம் தேசத்திலே பயங்கரமான அழிவை உண்டாக்கிறீங்க நாங்கள் பார்க்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதிலே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. நான் நம்புகிறேன். இந்த செய்தியை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். நம்முடைய தேசத்துக்கும் நமக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வேலனை தருவார் என்பதில் எந்த நம்பிக்கையும் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அதை செய்வார் என்பதை நான் நிச்சயித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் இந்த மாதத்துக்கான ஒரு வாக்கு தத்துவத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் என்றால், கடந்த 3 கிழமைகளாக நான் தொடர்ந்து இதை தியானித்து கொண்டிருக்கிறோம். என்னவென்றால் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். திரும்பவும் நான் அவர்கள் வாசிக்கிறேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே, அந்த நாளிலே, என்ன நாள்? யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்குறோம். அந்த நாள் எப்படி? கர்த்தர் வருகை நாள், அவருடைய நியாயத்தீர்ப்பின் நாள், கடைசி நாள், அவருடைய பயங்கரமான நாட்கள், இந்த உலகத்தின் முடிவு நாங்கள் பார்க்குறோம். மத்தேயு 24 பார்க்குறோம். அதே நேரம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிறார். இந்த நாளை குறித்து இந்த 2 தீமோத்தேயு புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் சிறையில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இது அவர் எழுதுகிற கடைசி புத்தகம். தீமோத்தேயு 1வது மிஷனரி பிரயாணத்திலே அவர் ரட்சிக்கப்படுகிறான். இப்பொழுது அவன் எபேசு சபைக்கு போதகராய் மூப்பராய் இருக்கிறான். அவனை திடப்படுத்தும்படி, அவனை உற்சாகப்படுத்தும்படி அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய மரண நேரத்திலே, கடைசி நேரத்திலே இந்த செய்தியை எழுதுகிறார். இந்த புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 4 தடவைகள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீங்கள் பார்க்கலாம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இப்படிப்பட்ட பல இடங்களில் சொல்லப்படுது கர்த்தருடைய அந்த நாள். பைபிளிலே பழைய ஏற்பாட்டிலே அந்த நாள் என்றால் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாள் என்று சொல்லலாம், இல்லாட்டி அவருடைய வருகை நாள் என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் இந்த உலகத்துக்கு கடைசி நாள் என்று சொல்ல முடியும். இன்றைக்கி நான் ஆரம்பத்திலே நம்ம தேசத்தின் நிலவரங்களை சொன்னேன், இலங்கை தேசத்தின் நிலவரங்களை. இன்றைக்கு தேசத்தின் நிலவரங்களை நாம் பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா, சிலவழில் அந்த நாள் நமக்கு நெருங்கி விட்டது, அந்த நாள் வந்து விட்டது. இது கடைசி விளிம்பில், கடைசி நேரத்தில், கடைசி நிமிடத்தில் நாங்கள் இருக்கிறோம். பயங்கரமான அழிவுகள், ஒரு சின்ன நாட்டுக்குள்ளே இத்தனை அழிவுகள், இத்தனை வேதனைகள். பிரியமான வேதனை சொல்லி யோவேல்லே, அந்நாளிலே வானம், இந்த பூமி கருத்து போய் இருள் அடையும் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, வானம் மடமடவென்று ஒரு பேப்பரை போல சுட்டப்படும், பூமியெல்லாம் உருகி போகும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாங்கள், தீமோத்தேயு சொல்றாரு, நீ உபத்திரவத்தை குறித்து கவலைப்படாதே, உன்னுடைய பிரச்சனையை குறித்து கவலைப்படாதே, உன்னுடைய டென்ஷனை குறித்து கவலைப்படாதே. உனக்கு பயமுள்ள ஆவியை கூட அன்பும் பலமும் தெளிந்த புத்தியில் ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவ்வளவுக்கு பாடு வரப்போற மகிமைக்கு ஒப்பானதல்ல. நீ அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வண்டு தீமோத்தேயுவை பவுல் உற்சாகப்படுத்துகிறார். அது மட்டுமில்லை, உற்சாகப்படுத்துற மட்டுமில்லை, அவர் முக்கியமாய் சொல்லுகிறார், அந்நாள் வரைக்கும், இன்னொரு சொல்லுகிறார் 2 தீமோத்தேயுவிலே, அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள அவர் உனக்கு கிருபை தருவார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி நேரத்தில் வாழுகிற நாங்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தை பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பவுல் சொல்றார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த நீதியுள்ள நியாயாதிபதி. இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ நீதிபதிகள் தவறு செய்கிறார்கள்.
ஒரு பொய்யை உண்மையாக்குறார்கள், உண்மையை பொய்யாக்குறார்கள். ஆனால் அந்த நாள் வருகிற நேரம், அந்த கடைசி நாளை நாம் சந்திக்க போற நேரம், நீதி உள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் பார்க்காது, உயர்வு தாழ்வு பார்க்காது, ஏற்ற இறக்கம் பார்க்காது, ஏழை பணக்காரம் பார்க்காது, படிப்பிரிக்க படிப்பில்லையாண்டு பார்க்காத நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக இந்த உலகம் நிற்க போகிறது, நாம் நிற்க போகிறோம். வெளிப்படை சொல்லப்படுகிறது, மகாதரலான கூட்டம் வெள்ளை வஸ்திரம் தரித்தவர்களாய், எண்ணக்கூடாதவர்களாக இருந்தார்கள், அத்தனை பேர் நிற்க போகிறோம். நான் உங்களுக்கும் ஒரு சவாலை விடுகிறேன். உங்களுக்கும் ஒரு நாள் மரணம் வரலாம், இல்லாட்டி கர்த்தர் நாளை சந்திக்க முடியும் உயிரோடு கூட. ஆகவே அந்த நாளை சந்திக்கிற நேரம் நமக்கும் அந்த நீதியின் கிரீடம் கிடைக்க வேண்டும். நீ எத்தனை பேர் ஊழியக்காரர்கள் இருக்கலாம், விசுவாசிகள் இருக்கலாம், அந்த நீதியின் கிரீடத்தை இழந்து விட்டார்கள். ஏன்? அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், பவுலை போல தீமோத்தேயுக்கு சொல்ற புத்தியை போல எத்தனை விதமான சூழ்நிலைகள் அவர் போகிற நேரம், பாவ சோதனைகள் போகிற நேரம் அந்த கிரீடத்தை இழந்து விட்டார்கள். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, ஒரு சாதாரண நீதிமன்றத்துக்குள்ளே, கோட்ஸுக்குள்ளே போகிற நேரம் எவ்வளவு பயமும் நடுக்கமும், எவ்வளவு மரியாதையும், எவ்வளவு திகிலும் சூழுகிறதோ, அதை விட இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாங்கள் போய் நிற்க போகிறோம். ஆகவே அந்த நாளை நாம் சந்திக்கத்தான் வேணும், அந்த நாளை நாம் முகம் கொடுக்கத்தான் வேணும். அந்த நாளில் யாரும் தப்ப முடியாது, காசிரிக்கவனும் தப்ப முடியாது, ஏழையும் தப்ப முடியாது, படித்தவனும் தப்ப முடியாது, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், எவரும் தப்ப முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவனுக்குரிய கிரியைகள் அவனுக்கு அங்கே கொடுக்கப்படும். நீதியும் கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றார், எனக்கு மட்டும் நீதியுள்ள நீதிபதி தரப்போறது இல்லை, அந்நாள் அவர் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அதை கொடுப்பார். நீங்க யாரு, எவரு, எந்த மதம், எந்த நாடு, எந்த இனம், எந்த மொழி என்பது பிரச்சனை இல்லை. நீங்கள் எவராயிருந்தாலும் அந்த நாளில் நீங்கள் அவரை விசுவாசித்து வாழ்வீங்கடா, அந்த நாளை சந்திக்க நேரம் நம் தலைமையிலே ஜீவ கிடத்தை கர்த்தர் சூட்டப் போகிறார். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இதை கேட்கிற நீங்கள் உங்கள் உள்ளத்திலே, உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். சில வேளை ஒரு விட முடியாத பாவத்தோடு இருக்கலாம், சில வேளை கர்த்தரோடு கிட்டி சேர முடியாமல் இருக்கலாம், தேவனோடு உறவிலே குறைந்து போயிருக்கலாம், கர்த்தர் கொடுப்பதிலே குறைந்து போயிருக்கலாம், சில வேளை ஏதோ ஒரு சூழ்நிலை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தரோடு கூட சொல்லுகிறார், அந்த நாள் வருகிறது, அந்த நாள் வருகிறது. வேதம் சொல்லுது, தீமோத்தேயு சொல்றாரு, அந்த நாளில் மகா அலெக்சாந்தர் என்றவனை பற்றி சொல்லுகிறார், அவனுக்கு இரக்கம் கிடைக்கும் என்று சொல்றார். அந்த நாளில் அவை நமக்கும் இரக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் வேதத்தில் சொல்வது, 2 பேர் மாவரைப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படும், ஒருத்தி கைவிடப்படும். 2 பேர் வயலில் படுத்திருப்பார்கள், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 10 கன்னியர் இருந்தார்கள், 5 கன்னிகளுக்கு உள்ளுக்குள்ளே போகப்பட்டது, 5 பேர் கைவிடப்பட்டார்கள். மற்ற 7ஆம் திரும்ப போய் வீட்டை வாய்த்து பாருங்கள். மற்ற 7ஆம் ஊழியக்காரர்கள் போய் சொல்லுவார்கள், நாங்கள் ஊழியம் செய்தோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், சுவிசேஷம் அறிவித்தோம், பேய்களை துரத்தினோம், நோய்களை குணமாக்கினோம், ஏன் ஆண்டவர் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவாராம், உங்களை எனக்கு தெரியாது, நான் உங்களை அறியேன். ஆகவே அந்த நாளை யாரும் தப்ப முடியாது, அந்த நாளை யாரும் தப்பிக்க முடியாது. மகாபயங்கரமான நாள், மகமோசமான நாள், அது கட்டாயம் வரப்போகிறது. இந்த ஒரு கிழமைக்கே நம்முடைய இலங்கை ஆடி போயிருக்கிறது. பல பக்கங்களில் உணவில்லை, தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, மக்களுக்கு இருக்க வீடு இல்லை, தத்தளிக்கிறதை பார்க்கிறோம். எல்லா இடம் மரண ஓலங்கள், எல்லா இடம் அழுகையின் சத்தங்கள். மத்திய மலைநாட்டுக்கு பாருங்க, கேள்விப்படுகிறேன், ஒரு கிராமமே அங்கே இல்லை என்று, 56 குடும்பங்களை சேர்ந்த ஒரு கிராமம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பலத்த சேதங்கள், பலத்த பிரச்சனை நடக்கிறது. ஆகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த நாள் சமீபம், அந்த நாள் சமீபம். அந்த நாளை சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க. அந்த நாளிலே பவுல் சொல்றது போல, எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, அதாவது விசுவாசிக்கிற உங்களுக்கும் அது கிடைக்கும் என்று சொல்ற போல ஆண்டவர் உங்களுக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை தர வல்லவராயிருக்கிறார். அந்த நாளுக்காய் ஆயத்தப்படுங்க, அந்த நாளுக்காய் உங்களை ஒப்புக்கொடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மறந்துடாதங்க, அந்நாள் வருகிறது, உங்களுக்கும் எனக்கு ஒரு ஜீவ கிரீடம் இருக்கிறது. இரக்கம் கிடைக்க போகிறது, ஒரு கூட்டத்துக்கு தண்டனை கிடைக்க போகிறது, ஒரு கூட்டத்துக்கு தீர்ப்பு கிடைக்க போகிறது. நமக்கு இரக்கமும் கிருபையும் கிடைக்க போகிறது. அவை அதை இழந்து விட வேண்டாம். அதுக்காக பிரயாசப்படுங்கள். அந்நாள் இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், மறுநாள் வரலாம், இப்ப கூட வரலாம். உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மரணம் நிச்சயமில்லாது. மரணத்தை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அந்த மரணத்தை சந்தித்தாலும் அந்த நாளில் நமக்கு ஜீவக்கிடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஓடுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.